கவுண்டவுன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது நடைபயணமா? ஐயோ, புழுதி பறக்க வேற மாதிரி இருக்குங்க. புயல் சூறாவளி உருவாக்கி கொண்டு இருக்கிறது. நான் எதிரிகளை வார்ன் பண்றேன், எச்சரிக்கை கொடுக்குறேன். என்னுடைய பொதுமக்களை பார்த்து அன்போடு வாஞ்சி விட சொல்றேன். உங்களை நோக்கி ஒரு பெரிய சூறாவளி வருகிறது. உங்கள் அன்பையும் ஆதரவையும் ஒரு முறை வாய்ப்பையும் தந்து பாருங்க. இவ்வளவு நாளா பத்திரிகையாளர்களை சந்திக்கல, இனிமேலாவது பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா, ஒரு நேர்காணல் தருவாரா அப்படின்ற கேள்விகள் போயிட்டே இருக்கு. ஆமாங்க, நேர்காணல் தரணும், பத்திரிகைகளை சந்திக்கணும். அதுதான் நானும் சொல்றேன். கட்டாயமா அது நடக்கும். ஒரு பர்பஸ். ஏன் இதே பாட்காஸ்ட்ல கிருத்திகா கூட அவர் பேசணும் வேண்டாம்பீங்களா நீங்க? எப்படி சொல்லுவோம் பாருங்க. ஸோ கண்டிப்பாக அது நடக்கணும். அவர் மட்டும் கிடையாது, அரசியலில் 3வது முறையாக பிரதமர் இருக்கிற நரேந்திர மோடி வாரத்துக்கு ஒரு முறை பிரஸ் சந்திக்கிறேனாரு. அதுவும் நடக்கணும். முக்கியமான பிரச்சனைகளின் போது வெளியே வராத துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் சந்திக்கணும். ஆணவ படுகொலையை பற்றி எல்லாரும் எங்களே கேட்டீங்க, நான் அதை ரசிக்கிறேன். எங்க பொதுச்செயலாளர் பேசியிருக்காரு, நான் பேசுகிறேன். இல்லை விஜய் சார் ஏன் பேசலை? இதே கேள்வியை ப்ரெஸ் உதயநிதி ஸ்டாலின் ஏன் பேசலை? காட்டுங்க, ஒரு அறிக்கையை காட்டுங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஊர்லைன்னு காட்டுங்க. கனிமொழி மேடம் போனாங்க, இவர் எதாவது பேசினதை காட்டுங்க, அங்கேயும் கேட்கணும். சரி, நீங்களாம் கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எதற்காகலாம் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம தலைவர் அவருடைய ஃபீல்டில் இருந்தப்போ சினிமாஸை பல முறை ப்ரெஸ் சந்திச்சிருக்கார். தனியாக அவர்கிட்ட இப்போவும் ஃபோனில் ஃபேஸ் டைமில் பேசக்கூடிய ப்ரெஸ் மக்கள் இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க. அவரை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். அரசியல் ரீதியாக ப்ரெஸ் மீட் கேட்குறீங்களா? கண்டிப்பாக நடக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன். ஓகே, கூடிய விரைவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்களை சந்திக்க வருவாரா விஜய் அவர்கள் அப்படின்ற அடுத்த கேள்வி. எப்போ வருவார்? அவரோட நடைப்பயணம் எப்போ இருக்கும்? கவுண்டவுன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது நடைபயணமா? ஐயோ, புழுதி பறக்க வேற மாதிரி இருக்குங்க. ஏன் அதை நான் எப்படி சொல்றேன்னா, நான் அதை பல முறை பக்கத்துல இருந்து பார்த்து நான் உணர்ந்ததை உங்ககிட்ட நான் அப்படி வார்த்தையால கடத்த முடியாது. அவரை பார்த்தா ஒரு பெரிய ஜெர்னலிஸ்ட், நேஷனல் மீடியா, அவரை பார்த்த அன்னைக்கு அவர் எப்படி மாறி போனார் தெரியுமா? எங்களுக்கு ஏன் இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாப்புல? அவரே சொல்றாரு, இந்த மாதிரி நான் கொஞ்சம் இப்படி ஆயிட்டேன். ஏன்னா அவரை பார்க்கும் பொழுதே, அவருடைய பண்பு, அவரோட பேசும்போதே, பழகும் போதே அவருடைய அரசியல் தெளிவு நமக்கு புரியும். எல்லா முக்கியமான அரசியல் நிகழ்வுகளையும் அவர் ஆழமாக கற்றறிந்து வைத்திருக்கிறார். எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லக்கூடிய தலைவர் கிடையாது. எனக்கு அது தெரியணும், அதை பற்றி சொல்லுங்க, அதை பற்றி தாங்கன்னு கேட்டு தெரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாணவ மனோபாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக தன்னை நல்லா தகவமைத்து கொண்டு இருக்கிறார். புயல் சூறாவளி உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அது கரையை கடக்கிற பொழுது அதனுடைய அழுத்தம் வேற மாதிரி இருக்கும். அது புயலே கிடையாது, சூறாவளியே கிடையாது, புழுதி காத்துன்னு நீங்கள் சும்மா சொல்லுவீங்க. சாதாரண தென்றல் மாதிரி தள்ளிவிட்டு போய் நான் பக்கத்துலேருந்து பார்க்குறேன். நான் எதிரிகளை வார்ன் பண்ணுறேன், எச்சரிக்கை கொடுக்குறேன். என்னுடைய பொதுமக்களை பார்த்து அன்போடு வாஞ்சி விட சொல்கிறேன். உங்களை நோக்கி ஒரு பெரிய சூறாவளி வருகிறது. உங்கள் அன்பையும் ஆதரவையும் ஒரு முறை வாய்ப்பையும் தந்து பாருங்கள். அவர் வேர்களில் மாற்றங்களை, ரூட்ஸில் சேஞ்சஸை பண்ணுவார்.